தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் காசா மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதல், இந்த சீஸ்ஃபயருக்கு அப்புறமா இன்னும் ஒரு 100 பேருக்கு மேல இஸ்ரேலினுடைய தாக்குதல்னால உயிரிழந்ததாக காசாவில் இருந்து வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது அமெரிக்கா தான் ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்குள்ளேயே இஸ்ரேல் வெஸ்ட் பேங்கை இஸ்ரேலினுடைய ஒரு இறையாண்மை உள்ள ஒரு பகுதியாக இணைக்கிறது தொடர்பாக அவங்க நாடாளுமன்றத்தையும் ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இஸ்ரேலினுடைய அணுகுமுறையை? போர் நிறுத்தம் அறிவிச்ச உடனே நம்ம எல்லாம் மகிழ்ச்சி தெரிவிச்சோம். இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு. ஆனா நீங்க சொல்றதுல இருந்தும் நடப்பு செய்திகள்ல இருந்து வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க போரை முடிக்கிற மாதிரியான எந்த ஒரு உத்தேசமும் இல்லாதது மாதிரிதான் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த போர் நிறுத்தம் அறிவிச்ச அடுத்த கணமே அவங்க என்ன பண்றாங்கன்னா, லெபனான் மேல தாக்குதல் நடத்துறது தொடங்கிட்டாங்க. அப்போ இந்த போரை விட்டா இங்க விட்டா அங்க நான் தாக்குதல் பண்ணும், அங்க விட்டா நான் அங்க தாக்குதல் பண்ணும் அப்படின்றதுல போர் செய்வேன் அப்படின்றதுல அவங்க இது தெளிவாகவும் உறுதியாகவும் அதுல எந்த மாற்றமும் இல்லாம இருக்குது. யாரு கூட போர் செய்யறது அப்படின்றதுல மட்டும்தான் அவங்க மாற்றம் காமிக்கிறாங்க. ஏன் இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு போர் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது யாரோட எதனால தொடர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம முதல்ல இதை பார்க்க வேண்டியிருக்கு. அதுல இருந்து நம்ம இது எந்த வகை, இந்த போருடைய அந்த போர் நிறுத்தம் எந்த பக்கமா போகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம போர் நிறுத்தம் அறிவிச்சதுக்கு பிறகு 2 பக்கமும் போர் கைதிகளை இவங்க விடுவிக்கிறதும், அதே போல அங்க சிறையில் அடைக்கப்பட்ட அங்க பாலஸ்தீனியர்களை விடுவிக்கிறது அப்படின்றதும் முதல்ல 2 பேரும் பேசி ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டிய விஷயம். முதல் கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அது முதல் கட்டம் கிட்டத்தட்ட சரியான முறையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போன மாதிரிதான் தெரிஞ்சது. அவங்க எல்லாம் உயிரோட இருந்த அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டதா செய்தி வருது. அப்போ இறந்தவர்களோட உடலை கொடுக்கறதுலதான் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதுல அவங்க அடையாளம் காண போறதுல பிரச்சனை இருக்கிறதால அதுல காலம் தாமதம் ஏற்படுறதா, ஹமாஸ் தரப்புல காலதாமதம் ஏற்படுறதா இவங்க சொல்றாங்க. இவங்க இல்ல வேகமா படுத்தணும், எங்களுக்கு நீங்க ஒப்புக்கொண்ட மாதிரி எங்களுக்கு இறந்தவர்களுடைய அந்த உடைமைகளை உரிய முறையில திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவங்க அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க. அந்த அழுத்தம் அதுல எந்த ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அது அந்த இவங்க போட்ட குண்டுலையும் இவங்க அவங்க பட்டினி போட்டதுலையும் தான் பல பேர் இறந்துருக்கிறாங்கன்றதான் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது அதுல தேடி கண்டுபிடிக்கிறதும் அவங்கள சரி அவங்க உடைமைகளை கலெக்ட் பண்ணி கொண்டாந்து கொடுக்கறதுலயும் நிறைய பிரச்சனை இருக்குது, நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனாலும் அதை ஒரு அரசியல் காரணமா மாத்துறது அப்படிங்கிறது எந்த வகையிலும் யாரும் ஏற்புடையதா இருக்க முடியாது. சரி, முதல் கட்டம் முடிஞ்சு போச்சு, அதன் பிறகு என்ன அப்படின்றத இப்போ அவங்க எல்லாரும் முன்னாடி இருக்கிற கேள்வி என்ன, அடுத்தது என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சர்வதேச அளவுல எல்லாரும் சேர்ந்து ஒரு குழு அமைக்கிறது, அந்த போர் நிறுத்தத்தை கண்காணிக்கிறது, அதுக்கப்புறம் காசாவை மீள கட்டமைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யறது, அதை மேற்பார்வையிடறதுக்கு அதை ட்ரம்ப்பும் மற்ற தலைவர்களும் அதுல உள்ளடங்கிய ஒரு குழுவா அதை அமைக்கிறது அப்படின்றதுதான் பேச்சுவார்த்தையோட சாராம்சம். ஆனா இது வரைக்கும் அது அமைக்கப்படலை. அது காலம் தாழ்த்தப்பட்டிருக்கு. காலம் தாழ்த்தப்பட்டு கொண்டே இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போ அந்த வெற்றியை கொண்டாடுற விதமா, ஏன்னா போர் கைதிகளை நாங்க விடுவிச்சிட்டோம், எல்லாரையும் நாங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வெற்றி நடவடிக்கையை அறிவிச்சு அமெரிக்க அதிபரும் சரி, அதன் பிறகு துணை அதிபர் எல்லாம் அவங்க பேசினாங்க. அந்த வெற்றி கொண்டாட்டத்துல பங்கேற்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த மெசேஜ்லயும் பேசியிருக்கிறாங்க. பேசும்பொழுதே இன்னொரு விஷயம் நடக்குதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த வெஸ்ட் பேங்கை நாங்க எங்களோட இணைச்சிக்கிறது அப்படின்ற ஒரு ஓட் நடத்தி அதுல நாங்க இணைக்க போறோன்ற மாதிரி அறிவிக்கிறாங்க. அதுக்கு இவர் எதிர்ப்பு தெரியும். என்ன இது தனிப்பட்ட முறையில என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு, அது அமெரிக்கா இது ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்றாரு. சரி, இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான ஒரு நகர்வு அவங்க செய்யறாங்க அப்படின்றத நம்ம இப்போ கேள்விக்குள்ள போக வேண்டிய விஷயம். அப்ப ஏன் செய்யறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த அரசியல் அப்படின்னு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி போர்ன்றது கத்தி முனையில துப்பாக்கி முனையில செய்யற அரசியல். அப்ப துப்பாக்கி முனையில செய்யற அரசியல் நிறுத்தத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா, இப்ப பேச்சுவார்த்தையின் மூலமா செய்யக்கூடிய அரசியல் தான் அடுத்த கட்டமா செய்ய வேண்டிய வேலை. அப்ப அந்த அரசியல் என்ன மாதிரியான அரசியல் செய்யணும் அப்படின்றதுல இஸ்ரேலர்களுக்கு எந்த ஒரு தெளிவும் இல்லை. என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ போர் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன அறிவிச்சாங்க, நாங்க போர் கைதிகளை விடுவிக்க போறோம் ஒண்ணு, ரெண்டாவது அங்க இருக்கிற காசா ஹமாஸை நாங்க அழிச்சு ஒழிச்சு நாங்க எங்களுடைய பாதுகாப்பை, இஸ்ரேலோட பாதுகாப்பை நிலைநாட்டுவோம் அப்படின்றதுதான் 2 முழக்கங்களை முன் வச்சுதான் மக்களை அணி திரட்டி
அங்க ரிசர்வ் படையெல்லாம் கொண்டு போய் 2 ஆண்டுகள் வந்து போர் செஞ்சாங்க. ஆனா 2 ஆண்டுகள் போர் செஞ்ச பிறகு அதை வந்து அவங்களுடைய எடுத்துக்கிட்ட அந்த கோல்ல வந்து அவங்க வெற்றி பெறவே இல்லை. இறுதியா எதுக்கு வெற்றி பெறாங்க? பேச்சுவார்த்தை மூலமா தான் வெற்றி பெறாங்க. பேச்சுவார்த்தை மூலம் தான் வெற்றி பெறாங்க அப்படின்னா இது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே செஞ்சிடலாம் இல்லையா? இது 2 ஆண்டுகள் இவ்வளவு தூரம் இழப்புகளை சந்திச்சு இவ்வளவு பெரிய உலக அழுத்தங்களை, உலக நாடுகளை முழுக்க வந்து அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக நிறுத்தி இந்த வெற்றியை நாங்க சாதிச்சே தீர்வுன்னு அடம்பிடிச்சு கடைசியா அது செய்ய முடியாம போனது அப்படிங்கிறது அந்த உள்நாட்டு அரசியல் பிரச்சனையா இப்ப மாறி நிக்குது. அந்த உள்நாட்டு அரசியல் பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல நெதன்யாகவும் அவரை சார்ந்த அந்த மற்ற வலதுசாரிகளும் இருக்கிறார். இப்ப அவங்களுக்கு வந்து எப்படி போய் அந்த மக்களை வந்து எதிர்கொள்றதுன்றதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, அவங்க வந்து அதுக்கான அரசியல் என்ன இருக்குன்னா, இப்ப முதல் விஷயம் வந்து இப்போ போர் நடந்தது எல்லாம் வெற்றிகரமா பேசுறதுதான் இருக்குதே தவிர, இந்த போரால எவ்வளவு தூரம் வந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, இஸ்ரேலோட பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் பேசுறது கிடையாது. அப்போ ஒரு போர் செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கான செலவினங்கள் எங்கேயும் வரும்? வானத்துல இருந்து குதிச்சு வரும்? நிச்சயமா இருக்க முடியாது. அப்போ இவங்க நிறைய செலவு செஞ்சிருக்காங்க, பில்லியன் கணக்குல செலவு செஞ்சிருக்காங்க. இப்ப அதுக்கான செலவு செஞ்சதுக்கு என்ன ரிட்டர்ன்? அதை எப்படி அவங்க வந்து முதல்ல அந்த கடனை செலவு செஞ்சதுக்கான அதுக்கு அதை வந்து அடைக்கணும் இல்லைங்களா? அதுக்கான அடைப்பு எங்கேருந்து வருதும், அதுக்கான மாற்று என்ன இருக்குது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அப்போ அடுத்தது வந்து என்னன்னா, இதுக்கப்புறம் இந்த பொருளாதாரத்தை மீள கட்டமைக்கிறது, அதுக்கான என்ன முயற்சி இவங்க கிட்ட இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லா நாடுகள் மேலேயும் எப்படி வரி விதிச்சாங்களோ அதே மாதிரிதான் இஸ்ரேல் மேலேயும் வரி விதிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஏற்றுமதி மேலேயும் வரி விதிச்சிருக்காங்க. ஒன்னும் சிறப்பு சலுகைகள்லாம் அளிக்கப்படலை. அப்போ இவங்க பொருளாதாரத்தை மீள அமைக்கிறதுக்கான ஏதாவது இவங்களோட திட்டம் இருக்கான்னா அதுவும் கிடையாது. அப்போ நீ எடுத்துக்கிட்ட நோக்கத்திலையும் வெற்றி பெறல. இருக்கிற ஏற்கனவே இருந்த பொருளாதார கட்டமைப்பும் உடைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இப்ப எதை வச்சு இவங்க மக்கள்கிட்ட போய் எதிர்கொள்வாங்க? எத்தனையாருக்கும் சரி, அவங்களுடைய வலதுசாரிகளும் சரி, அதுக்கு அவங்க கண்டுபிடிக்கிற எக்ஸ்கியூஸ் தான் இந்த தொடர்ந்து தொடர்றது, இந்த வந்து போரை விடாம செய்யறது அப்படின்ற ஒரு எக்ஸ்கியூஸா தான் நாம பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ அடுத்தது வந்து இவங்க கூட்டணியில இருக்கிற அந்த அரசியல் தலைவரோட அரசியலை பார்க்கணும். இது வரைக்கும் நெதன்யாகு வந்து எப்படி தன்னை வந்து கட்டமைச்சிருக்காரு அப்படின்னா, மிஸ்டர் செக்யூரிட்டி அப்படின்னு தான் தன்னை கட்டமைச்சிருக்கிறார். அதுதான் எல்லாம் உலகம் முழுக்க உலகம் முழுக்க தெரியுதா இல்லை, இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் அவர் கட்டமைக்கப்பட்ட பிம்பம்ன்றது மிஸ்டர் செக்யூரிட்டி. அப்ப மிஸ்டர் செக்யூரிட்டி இன்னைக்கு வந்து மிஸ்டர் இன்செக்யூரிட்டி ஆகி போச்சு. மிஸ்டர் இன்செக்யூரிட்டி ஆனதுக்கு பிறகு அவர் எதை சொல்லி ஓட்டு கேட்பார் மக்கள்கிட்ட போய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஏற்கனவே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இந்த போருக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணும் போதெல்லாம் அவங்களுடைய உணர்வுகளை இவர் மதிக்கவும் இல்லை, அதை வந்து பெரிய அளவுல கண்டுக்கவும் இல்லை. அப்போ அந்த கடத்தி செல்லப்பட்டவங்களை முன்னாடியே நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுதான் அவங்க அந்த மக்களுடைய கோரிக்கையா இருந்தது. ஆனா அந்த கோரிக்கையை முழுக்க முழுக்க புறக்கணிச்சுட்டாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இஸ்ரேலியன் பாதிக்கப்பட்டாலும் அந்த அரசு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது பொறுப்புடன் நடந்துகிட்டு அங்க அந்த இஸ்ரேலியரை வந்து மீட்கிறது அப்படின்றத முக்கியத்துவமா கருதுனாங்க. ஆனா இந்த போரை பொறுத்தளவு இஸ்ரேலோட உயிரை வந்து ஒரு ஒரு பொருட்டாவே மதிக்காம அந்த எப்படியும் வந்து அவங்கள போய் அழிச்சு ஒழிக்கிறது அப்படின்ற முதல் நோக்கமா அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. அப்போ அந்த முதல்ல அவங்க கொடுத்த இஸ்ரேலர்கள் தான் முக்கியம் அப்படின்ற அந்த முதல் விஷயம் வந்து உடைக்கப்பட்டுருச்சு. ரெண்டாவது, இஸ்ரேலை வந்து யாராலையும் தொட முடியாது, எந்த வகையிலும் அவங்க வந்து தாக்க முடியாது அப்படின்றதுதான் இவர் இது வரைக்கும் நான் வந்து அப்படி ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரம் பண்ணி அதை வெற்றி பெற்று வந்தார். ஆனா இப்போ ஏதோ உடஞ்சு போயிடுச்சு. இப்ப இன்னும் எந்த சொல்லி மறுபடியும் ஓட்டு கேட்க போறாரு அப்படின்றதுதான் இவர் முன்னிட்டு இருக்கிற மிகப்பெரிய அரசியல். உடஞ்சிருச்சா? இப்போ இஸ்ரேலினுடைய அந்த பிம்பம் உடஞ்சிருச்சா? முழுக்க முழுக்க உடஞ்சிடுச்சு. இன்னைக்கு யாரும் வந்து இஸ்ரேல வந்து யாரும் தொட முடியாத ஒரு நாடு அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது எப்போ ஈரானுடைய தாக்குதலும் சரி, ஹமாஸோட தாக்குதலே அது முடிஞ்சு போச்சு. அந்த பிம்பம் அன்னைக்கே உடைக்கப்பட்டுருச்சு. அதன் பிறகு வந்து நடந்ததெல்லாம் மேலும் மேலும் அந்த பிம்பம் முழுக்க உடைக்கப்பட்டதுதான் நடந்துச்சே தவிர அதை மேல கட்டமைக்கிறது, அந்த பிம்பத்தை வந்து தொடர்ந்து தக்க வைக்கிறதுன்றதுல அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இதுக்கு மேல அந்த அப்படி ஒரு பிம்பத்தை திருப்பியும் கட்டமைக்கிறதுன்றது இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகுமா? அது அத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கட்டமைக்க முடியுமான்றது இன்னும் ஒரு கேள்வி. யாராலையும் கட்டமைக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படிதான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஈரானுடைய தாக்குதலை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு வந்து மற்ற அந்த பகுதியில லெபனான் ஒட்டிய பகுதியில வந்து அவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தி அந்த மக்கள் வந்து அங்க விவசாயம் அதிகபட்ச அளவில் அங்கதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டாங்க. இன்னைக்கு நிறைய வெளியேற்றப்பட்டு அதன் பிறகு திருப்பி வந்தாங்களா, குடியமர்த்தப்பட்டாங்களான்றதை பத்தி நமக்கு செய்திகள் இல்லை. ஆனா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்றது அங்கேயும் உறுதியாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பிம்பத்தை மறுபடியும் எப்படி கட்டமைப்பாரு? இப்ப இனிமே கட்டமைக்கணும் ஒரு புதிய கதையாடல் இவருக்கு வேணும். புதிய கதையாடல் அப்படின்னா நான் வந்து இஸ்ரேலை வந்து வலிமையாக்குவேன், வாழ்க்கையை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லிதான் இவர் வந்து மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்க முடியுமே தவிர, நான் வந்து உங்க பாதுகாப்பை வந்து நிலைநிறுத்துவேன், உங்களை யாரும் தொட முடியாத அளவுக்கு நான் வந்து ஒரு பலசாலியா பலமுள்ள இஸ்ரேலை கட்டமைப்புன்னு சொல்லி போனாங்கன்னா மக்கள் சிரிக்கதான் செய்வாங்களே தவிர, இல்ல வந்து இவரை புறக்கணிக்கதான் செய்வாங்களே தவிர இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க.
இவரோட நிலம் இந்த தான் இந்த வெஸ்ட் பேங்கை வந்து அனெக்ஸ் பண்ற ஒரு விஷயமா? அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் கூட இருக்கிற பழைய கோலிஷன் பார்ட்னர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மொத்தம் 2 வலதுசாரிகள் இருக்கிறாங்க. பென் கவீரும் ஸ்மித் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பின்னணியை பாத்தீங்கன்னா, அந்த வெஸ்ட் பேங்கை ஏன் இணைக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கைக்கு ஏன் இவர் செவி சாய்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்குன்றது அவங்கள்ட்ட இருந்து தான் புரிஞ்சுக்கிது. ஏன்னா அவங்களுடைய ஆதரவு இல்லாம இவரால வந்து இனிமே ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ அவங்க ஆதரவு விலக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஆட்சி கவிழ்ந்துடும். இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னா இவரு ஒரு மாதிரி ஜெயிலுக்கு போறதுன்றது உறுதியாகி போகுது. அப்பவே உறுதியாயிருக்கு. அப்போ வந்து அதை தவிர்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய கோரிக்கை என்ன, அவங்க அவங்க கோரிக்கை எது வைக்கிறாங்கன்றது இன்னொன்னையும் பார்க்கணும். ஏன் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அரசியல் ஒரு நெத்தன்யாக்கோ மிஸ்டர் செக்யூரிட்டி அப்படின்ற அந்த பிம்பத்தின் பின்னாடி பார்த்தோம். அப்ப அவங்க 2 பேரோட பிம்பம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இல்லீகல் செட்டில்மெண்ட் பகுதியில இருந்து வரக்கூடிய ஆட்கள் இந்த 2 பேருமே. அவங்க எதை வச்சு அவங்க அரசியல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை கட்டமைச்சு அதன் மூலமா வந்து தன்னோட அரசியலை வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க அவங்க. அப்போ அந்த வெறுப்பு அரசியலை வந்து தொடரணும் அப்படின்னா அந்த தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு எதிரான அந்த தாக்குதல்களையும் அந்த ஆக்கிரமிப்பையும் தொடர்றது மூலமா மட்டும்தான் அந்த வெறுப்பு அரசியலை அவங்க வந்து நிலைநிறுத்த முடியும். வேற எந்த வகையில் நிலைநிறுத்தத்துக்கான எந்த அறிகுறியும் இல்லை, அதுக்கான அடிப்படையும் கிடையாது. அப்போ அதுக்குதான் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து மேற்கு கடற்கரை பகுதியை வந்து நம்மளோட இணைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட வராங்க. அப்படி அந்த கோரிக்கையோட வரும்போது இந்த பிரச்சனையை வந்து தொடர்ந்து நீட்டிக்க செய்ய முடியும் அவங்களால. அந்த நீட்டிக்க செய்யறது மூலமா பாருங்க உங்களுக்காக தான் நாங்க வந்து இந்த விஷயத்த செய்யறோம், இஸ்ரேலுடைய நல்லதுக்கு நாங்க அதை செய்யறோம்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி வேணா வாக்குகளா இவங்களால மாற்ற முடியும். அப்போ 2 பேரோட நலனும், அதாவது நெத்தன்யாகுவோட நலனும் சரி, அந்த 2 பேரோட நலனும் சரி ஒரு இடத்துல ஒரு குவியறதை நம்ம பாக்குறோம். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த மேற்கு கடற்கரை அந்த காசா பகுதியை வந்து வெஸ்ட் பேங்கை வந்து நாங்க எங்களோட இணைக்கிறோம் அப்படின்றதோட ஒரு வெளிப்பாடு. ஆனா அதுக்கு வந்து உலக நாடுகளும் சரி அமெரிக்காவும் சரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ இந்த முரண்பாடு எங்க போகும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா. அதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா இப்போ இஸ்ரேல் செஞ்ச நிறைய பாதகமான விஷயங்கள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகள் வேடிக்கை தான் பார்த்தாங்க, அமெரிக்காவும் வந்து வேடிக்கை தான் பார்த்தாங்க, உதவி எல்லாம் பண்ணாங்க. ஆனா இந்த வெஸ்ட் பேங்கை வந்து தொடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ஏற்கனவே ஜெர்மனியோட சான்சலருமே சொல்லியிருந்தாரு. இப்போ ட்ரம்ப்பும் வந்து இதை சொல்றாரு அப்படின்னா அப்ப இந்த வெஸ்ட் பேங்க்ல கையை வச்சா என்ன ஆகும்? வெஸ்ட் பேங்கை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு புனித பூமி அப்படின்ற ஒரு விஷயம் அதுல இருக்குது. அதாவது இஸ்லாமியர்களோட புனித பூமி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து வெறுமனே வந்து அது பாலஸ்தீனியர்களோட பிரச்சனை மட்டும் இல்ல, மற்ற இஸ்லாமிய நாடுகளும் அதை வந்து முக்கியமான தங்களுடைய ஒரு புனித பூமியா தான் பாக்குறாங்க. அதை வந்து இஸ்ரேல் எடுக்கும்போது அது மொத்த இஸ்ரேலிய உலகத்துக்கு எதிராக போறது அப்படின்றதோட ஒரு வெளிப்பாடாக மாறும் அது. அப்போ அமெரிக்கா அப்படி வேணும் ஒரு நிலைப்பாடு எடுக்க இப்ப விரும்பல. அப்போ அது அப்படி ஒருவேளை இஸ்ரேல் ஆதரிக்க போகும்போதுன்னா மொத்த இஸ்லாமிய உலகத்தையும் அவர் என்ன பண்ணணும், எதிர்நிலையில கொண்டு நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்ல, அப்படி ஒரு எதிர்நிலை எடுக்கும்போது இதோட நோக்கம் என்னன்னு முன்னாடியே பேசணும். போரை வந்து நீட்டிக்கிறது அப்படின்றதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. 3 பேரோட நோக்கமும் போரை நீட்டிக்கிறது, அதன் மூலமா தங்களுடைய அரசியலை வந்து தக்க வச்சுக்கிறது அப்படின்றதான் நோக்கமா இருக்கும். இவங்க அரசியலுக்கு வேணா அது பயனுள்ளதா இருக்கலாம். ஆனா அமெரிக்க அரசியலுக்கும் சரி ஐரோப்பிய அரசியலுக்கும் சரி இது பயனுள்ளதா இருக்குமானா இது எதிராக தான் போக முடியும். ஏன் அப்படின்னா இன்னமும் வந்து பெரும்பாலான எரிபொருளும் அந்த வணிக பாதைகளும் அந்த மேற்காசிய வழியா தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது இந்த போரை தொடர்றதா தான் இருக்கும். போர்ல தொடரும் போது முதல் விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா செலவினங்கள் கூடிக்கிட்டே இருக்கும். செலவினங்கள் போர் தொடர்றதுன்னா வெறுமனே வந்து நம்பாட்டு இஷ்டத்துக்கு போர் நினைச்ச நேரத்துக்கு யாரு மேலாம் குண்டு போறது இல்லை. அந்த குண்டுகள்லாம் யாரு காசு கொடுக்கறது, அதுக்கான எங்கேயும் அந்த பணம் வரும் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா. இது வரைக்கும் அமெரிக்கர்கள் வந்து போதுமான அளவு பணம் கொடுத்துருக்குறாங்க, ஆயுதங்களை வழங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து வழங்க முடிகிற சூழல்ல அமெரிக்கா இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா அவங்க வந்து மேற்கொண்டு அடுத்தடுத்த விஷயங்கள் நோக்கி போக வேண்டியிருக்கு. அவங்களுக்கு இதை விட தலையாய பெரிய பிரச்சனைகள் அவங்க உள்நாட்டு பிரச்சனை இருக்கலாம், பின்னாடி பேசுவோம். அப்போ அந்த பிரச்சனையை பார்க்கும்போது இது அவங்களுடைய அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல வந்து இது கீழே போயிடுச்சு. ஏன் கீழே போயிடுச்சு அப்படின்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது ஆயில் பாலிடிக்ஸ். அதுக்குள்ள போனோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஈரானை வந்து நம்ம வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறோம்னா அந்த எண்ணெய் எரிவாயு கிடைக்கும். அதன் மூலமா வந்து இந்த போருக்கு செலவிட்ட பணங்களை வந்து நம்ம மீட்டெடுத்துடலாம். அந்த வளங்கள் மூலமா ஏற்றுமதி செய்யறது, அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தின் வழியா இந்த போருக்கு செலவு செஞ்ச பணத்தை மீட்டெடுக்கிறது அப்படின்றது அது ஒரு அங்கம். ஆனா இன்னைக்கு அது முடியாத ஒரு விஷயமா போயிடுச்சு. முடியாத விஷயமா போனதுக்கு பிறகும் இந்த போரை தொடருது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு வந்து இது லாபகரமான விஷயம் கிடையாது. ஆனா லாபகரமா இருக்கு, அவங்களுக்கு லாபகரமா இல்லை, நீ வந்து பின்னோக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா அது நெத்தன்யாவுக்கு லாபகரமானது கிடையாது. நட்டம், அது அரசியல் நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால என்ன பண்றாரு அப்படின்னா நான் போர் தொடுப்பு பண்ணி ஒரு முட்டி நிற்கிறாரு.
ஆனா அவங்களை எதிர்த்து இவரால போர் தொடுக்க முடியுமா, அவங்களுடைய ஆதரவு இல்லாம இவரால் போர் தொடுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது, தொடரவும் முடியாது. ஏன்னா எல்லா ஆயுதங்களும் அங்கேயே தான் வந்துட்டு இருக்கு. ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க ஏற்கனவே சொல்லி நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இவர் வந்து பணிஞ்சு போறது அப்படின்றது தவிர இவருக்கு வேற வழி கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வர்க்க முரண் அப்படின்றது நடக்குதா? அமெரிக்கா அவங்களுடைய வர்க்க நலன், இஸ்ரேல் அவங்களுடைய வர்க்க நலன். சோ இந்த 2 வர்க்கங்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இப்ப தொடங்கிச்சு நம்ம எடுத்துக்கலாமா? அது வெளிப்படையாக தெரியுது. அவங்க சொந்த எந்த ஒரு அதாவது நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அமெரிக்கர்கள் வந்து எல்லாமே கண்ணை மூடிட்டு வந்து இஸ்ரேல் ஆதரிக்கிறதா தான் எல்லாரும் பார்க்கிறோம். அது முதல்ல அந்த பார்வை தவறான பார்வை. யாருக்கும் வந்து எந்த ஒரு நலனும் இல்லாம எந்த ஒரு தேசியவாதியாகட்டும் இல்ல வலதுசாரி இந்த அரசியலாளர் போன்ற ட்ரம்ப் போன்ற ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவும் கணக்கு இல்லாம யாரையும் வந்து ஆதரிக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஆயுதம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய பேசின மாதிரி இது வந்து ஒரு வணிகம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. அதே போல வந்து எண்ணெய் எரிவாயு சம்பந்தப்பட்ட அந்த வளங்களை வந்து நிர்வகிக்கிறது, உற்பத்தி செஞ்சு நிர்வகிக்கிறது, அந்த அந்த சரக்கு போக்குவரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்ற அந்த மிகப்பெரிய அஜெண்டாவோட ஒரு அங்கம் தான் இஸ்ரேல். அப்போ அதுக்கு எவ்வளவு தூரம் இது உதவி புரியும் அப்படின்ற அளவுல தான் அவங்களுடைய உதவி இருக்குமே தவிர வெறுமனே வந்து இவங்க வந்து இஸ்ரேலர்கள் வந்து கடவுளின் குழந்தைகள் அப்படின்றதுக்காக வந்து இவங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு உந்துதலோடலாம் வந்து இவங்களை வந்து பாதுகாக்கல, அதுக்கு ஆயுதமும் கொடுக்கல. அப்போ அந்த நலன் வந்து இதுக்கு மேலேயும் எந்த வகையிலும் பயனளிக்காது, மேல மேல செலவினங்களை தான் கூட்டுமே தவிர வரவை கூட்டாது அப்படின்னும் போது அவங்க எங்களுக்கு கொடுக்க போறாங்க. அப்போ ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், நீங்க வந்து ஒரு இறங்கி வரணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய அடுத்த கட்டமா இவங்களை அழுத்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது அது இஸ்ரேல்ல உள்நாட்டு பிரச்சனையா மாறப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கறோம். இந்த பாதையில போச்சு அப்படின்னா அது அங்கதான் போய் முடியும். அப்போ அந்த அந்த அழுத்தம், அந்த உள்நாட்டு பிரச்சனை, அரசியல் அழுத்தம் எங்க போய் முடியும் அப்படின்னா அந்த இஸ்ரேல் இது வரைக்கும் வலுவான ஒரு ஒரு ஒற்றுமையான ஒரு கம்யூனிட்டியா தன்னை வந்து கட்டமைச்சிட்டு இருந்தா அது உடைப்பு சந்திக்கிறதுக்கான எல்லா அறிகுறிகளையும் தெரியுது. அது வந்து நிச்சயமா வந்து பாலஸ்தீனர்களுக்கு ஒரு சாதகமான அம்சத்தை கொண்டு போய் ஒரு முடிவை நகர்த்தும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா சார் இப்போ இஸ்ரேல்ல வந்து உள்நாட்டு பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பொருளாதாரமா இருக்கட்டும் இவ்வளவு இருக்குன்னு. பட் இருந்துமே ஒரு போர் அப்படின்றது திரும்ப தொடங்கணும்னு சொல்லிட்டு அந்த தலைமைகள் எல்லாருமே முடிவு பண்றாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வரைக்கும் அவங்க பல்வேறு வெற்றிகள் இதெல்லாம் அடைஞ்சது வந்து அவங்களுடைய சரியான சில முடிவுகள் ஒரு காரணமாக அமைஞ்சது. பட் இப்போ பண்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கே ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னும் பொழுது அப்ப இது ஒரு நபருக்காக செய்யப்படுற ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல இது எப்படி பாக்குறது? ஏன்னா இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு வரும் பொழுது அதை அவங்க எளிதில வந்து விட்டு கொடுத்துருவாங்களா? இது வெறுமனே வந்து அரசியல் பின்னடைவு மட்டும் கிடையாது. அப்போ பொருளாதார நலன்கள் என்னவா இருக்குது? அரசியலை தாண்டி இஸ்ரேலோட பொருளாதார நலன்கள் என்னவா இருக்குது? அப்போ இஸ்ரேல்ல முக்கியமான ஏற்றுமதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுல இருந்து வேணா நம்ம இந்த அரசியல் ஏன் வந்து இழுபறியாகவும் இல்லை இதை ஒரு தொடர்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாம். அவங்களோட முக்கியமான ஏற்றுமதிகள்ல ஒண்ணு அந்த லாஜிஸ்டிக் சம்பந்தமான அந்த வணிகம் வந்து முக்கியமான ஒரு வணிகமா அவங்களுக்கு இருக்குது. அடுத்தது வந்து இந்த இராணுவ தளவாட ஏற்றுமதின்றது ஒரு முக்கியமானதா இருக்கு. அதன் பிறகு உயர் தொழில்நுட்ப சார்ந்த ஏற்றுமதிகள் வந்து அங்கிருந்து போகக்கூடிய உயர் தொழில்நுட்ப பொருட்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அப்ப இதையெல்லாம் யார் வச்சிருக்கிறாங்க, எத்தனை எவ்வளவு முதலாளிகள்கிட்ட இது குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது அது ஒரு சிலர் பேர்கிட்ட தான் குவிஞ்சிருக்கிறது. அப்போ அது இதுக்கு மேலேயும் தொடர முடியுமா, தொடர்றதுக்கான அடிப்படை இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அப்போ அப்போ வந்து இந்த மாதிரியான அதுக்கு நிறைய முதலீடுகள் வேணும். முதல்ல உயர் தொழில்நுட்ப பொருட்களை வந்து நீங்க உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு முதல்ல தொழில்நுட்பம் வேணும், அதுக்கான முதலீடுகள் வேணும். அது எங்க ஏற்றுமதி செய்யறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது அமெரிக்காவுக்கு தான் பெரும்பகுதியில் ஏற்றுமதி செய்யறாங்க. அதன் பிறகு சீனா மற்ற ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதா தான் புள்ளி விவரம் சொல்லுது. அப்ப இதுக்கு மேலே இவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு வணிகத்தை தொடர முடியுமா அப்படின்னா சமீபத்துல சில கட்டுப்பாடுகள் சீனாவுல எதிரான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கல அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா சமீபத்துல வந்த செய்தி என்ன அப்படின்னா அங்க இஸ்ரேல் சார்ந்த அந்த ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்துல சில கட்டுப்பாடுகளை மறைமுகமா விதிக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் சொல்றாங்க. ஆனா எவ்வளவு தூரம் அது உறுதியானதா அப்படின்றது நம்மளால வந்து உறுதிப்படுத்த முடியல. ஆனா என்ன அது சொல்லுது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பொருளாதார அழுத்தத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, மற்ற நாடுகள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இதை எப்படி மீண்டு வர்றது அப்படின்ற ஒரு குழப்பகரமான சூழல் தான் அங்க நிலவுது. அரசியல் அது பொருளாதார குழப்பம், இந்த பொருளாதாரத்தை எப்படி மேல கட்டமைக்கிறது, என்ன பொருளை நீங்க வந்து மறுபடியும் உற்பத்தி அதிகரிச்சு நீங்க வந்து ஏற்றுமதி செஞ்சு இந்த பொருளாதாரத்தை மேல கட்டமைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த அதாவது வேலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை போன்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி வந்து தீர்க்கிறது அப்படின்றதுக்கு எந்தவித
தீர்வு அவங்க கிட்ட இல்லை. இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்கிட்டையும் எந்த தீர்வும் இல்லை. அப்போ அந்த தீர்வு எட்ட வரைக்கும், அதுக்கான ஒரு சூழல் கணிற வரைக்கும் இந்த போரை வந்து தொடர்றது ஒரு ஒரு கவரா பயன்படுத்திக்கிறது அப்படின்றத அந்த உத்தியை அவங்க பயன்படுத்துறாங்கன்னு தான் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, பாலஸ்தீனியர்களுக்கு இதற்கு மேல அவங்க இந்த ரெக்கவரி ஆகுறதுக்கு என்ன ஒரு தீர்வா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த காசாவில் வந்து கிட்டத்தட்ட 88% பில்டிங்ஸ் வந்து உடஞ்சுதான் சொல்றாங்க. இதை ரிகவரி பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு $50 பில்லியன் ஆகும் அப்படின்றாங்க. சோ மத்திய கிழக்கு நாடுகளினுடைய உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க காசா மக்களினுடைய எதிர்காலம்? ஏற்கனவே நான் பார்த்த மாதிரி காசாவோட பிரச்சனை காசாவுக்கு மட்டும், அது பாலஸ்தீனர்களோட பிரச்சனை மட்டும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடைய பிரச்சனையும் அதுல உள்ளடக்கினது. அது வந்து ரஷ்யா, சீனா, அப்புறம் இங்க இருக்கிற கத்தார், அரேபிய நாடுகள் எல்லாருடைய நலனும், குறிப்பா எகிப்து போன்ற நாடுகளும் அதுல அடங்கியிருக்கு. ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க அதை கைவிடும் போது அந்த நாடோடு இருக்கிறது இல்லாம போயிடுச்சு. அது வந்து இதுக்கு மேல தனி நாடா மாறுறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாம போகும் பொழுது, அது முழுக்க முழுக்க இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்பொழுது இவங்களுக்கு அது வந்து வணிக இழப்பாதான் கண்டிப்பா இருக்கும். அப்போ அப்படி ஒரு நாடு அமையிறது அப்படிங்கிறது பாலஸ்தீனர்களுடைய அது ஒரு 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 உரிமை அப்படின்ற வகையிலையும், அதே சமயத்துல மற்றவர்களோட நலம் அங்க ஒரு நாடு அமையிறதும் அதன் மூலமா வந்து இவங்க வந்து ஒரு முழுமையான ஒரு ஏகபோகத்தை, அந்த வணிக ஏகபோகத்தை அடையாம பாத்துக்கிறதும் அப்படிங்கிறதும் இந்த நாடுகளுக்கு தேவையா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவங்க அப்படி அவ்வளவு சீக்கிரம் வந்து கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் அது மட்டும் கிடையாது, பாலஸ்தீனரோட உரிமையை வந்து உலகம் முழுக்க இருக்கிற மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு வந்து தனி நாடு அமைக்க போறணும், அவங்க ஒரு சுயசார்போடையும் ஒரு 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 சுயமரியாதையும் வாழறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது உலக மக்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் அது இருக்குது. அப்ப அதுக்கான ஒரு அரசியல் களம் அமைக்கப்பட்டிருக்கு, ஒரு பொருளாதார தேவை அங்க இருக்குன்றதால கண்டிப்பா அங்க இருக்கிற மேற்காசிய நாடுகள் இதில் முன்னின்று செய்வாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு முக்கியமா கத்தார் போன்ற நாடு வந்து முக்கியமா அவங்க அதுக்கான ஆதரவு வழங்குவாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். நிச்சயமா மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் சொன்னமைக்கு நன்றி. நன்றி. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.